வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பாண்டியன் ஸ்டோர் பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி செந்திலும் மீனாவும் அவங்க அப்பா வீட்டிலேருந்து வராங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னா 10 லட்சம் வேணும், 10 லட்சம் கொடுத்தா வேலை வாங்கிடலான்னு அவர் சொல்கிறாரு. அது செந்தில் சரின்னு சொல்லிட்டு வராப்புல. மீனா வீட்டில் கேட்குறாப்புல, என்னங்க இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க, யார்கிட்ட போய் நம்ம பணம் கேட்குறது, உங்கள் அப்பா கொடுக்க மாட்டாரு, அது எப்படி அவர்கிட்ட போய் கேட்டால் சண்டை தான் வரும் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனாலும் பாவம் செந்தில் முழிக்கிறாப்புல. அவங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டார். அவங்க அப்பா 10 பைசாவுக்கு கணக்கு பார்க்குறவராக இருக்காரு. அவர் எப்படி 10 லட்சம் தருவார்? இது இல்லாமல் பழனி சினிமாவுக்கு போகணும், அதெல்லாம் அவர் மறந்துட்டார். செந்தில் சொல்கிறாப்புல, கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, அப்பா சினிமா கூட்டிகிட்டு போகிற கிரெடிட் போய் கேட்டால் எந்த சினிமாவுக்கு போகணும், எதுக்கு சினிமாவுக்கு போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அதனால் போன்னு சொன்னார். அப்புறமா அப்படி சொல்லிட்டாப்புல. சரி, இன்னைக்கு தான் நீங்கள் தானே போக சொன்னீங்க அப்படின்னு செந்தில் சொல்லும்போது, ஆமாம் அப்படியாடா, இன்னைக்கு தானே அது, சரி போங்கடா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறாரு. டெலிவரியெல்லாம் இருக்கா, அதெல்லாம் முடிச்சுட்டு போவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் பார்த்துக்கிறப்ப நான் அனுப்புங்கன்னு சொல்லிட்டாப்ல. செந்தில் காசு கொடுக்குறாரு, 300 ரூபா கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் 200 ரூபா கொடுத்தாரு, இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 300 ரூபா கொடுக்குறாரு. 300 ரூபா வச்சு இந்த காலத்தில் 2 பேரும் எப்படி சினிமாவுக்கு போயிட்டு வர்றது? அது பாவம் அந்த மனுஷனுக்கு புரியவே இல்லை. புரியாமையே கஞ்ச பிசுனாரியா இருக்காப்புல. பிசுனாரி குடும்பத்தில் அத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் சினிமாவுக்கு போறதுக்கு எம்பது காசுரா கொடுக்குறதுன்னு கேட்குறாரு. அந்த வீட்டில் யாரும் சினிமாவுக்குலாம் போகிற மாதிரியே தெரியல. அப்புறம் வீட்டில் கதிர் அவங்க மாமாவுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டு, அந்த சுகன்யாவுக்கு அங்கே இருந்து மேக்கப் பண்ணி பூவெல்லாம் வச்சு ஒரு சினிமாவுக்கு போகிறதுக்கு பயங்கர பில்டப் பண்ணுறானுங்க. வந்துட்டு சினிமாவுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. சரவணன் வராப்புல. சரவணன் இந்த மாதிரி வண்டி கொடுத்து அனுப்பி விடுறாப்புல. ஆனால் சுகன்யா ஒரு மாதிரி பார்க்குறாப்புல, இருடி ஒன்னே வச்சுக்கிறேங்கிற மாதிரி. அங்கே போய் பார்த்தா காசு பத்தலைன்ற போது தான் பிரச்சனை வரும். அது தனியாக பிரச்சனை வரப்போகுது. மயில் அந்த பக்கம் பார்த்தா பயங்கரமாக 2 தட்டில் இது சாப்பாடு எடுத்துக்கிட்டு சர்வ் பண்ண வருது. அந்த ஓனர் என்னவா மெதுவாக வந்துக்கிட்டு பாவம் மிரண்டு போய் கொண்டு போய் தட்டை வைக்குது. இங்கே ஓடுது, அங்கே ஓடுது, வேகமாக செய்யுமா மிரட்டுறாரு. அந்த ஓடிக்கிட்டு கிடக்கு பாவமா. ஜூஸ் வேணும்னு கேட்டால் என்ன ஜூஸ் இருக்குன்னு கேட்டால் அவன் வேற ஜூஸ் கேட்குறான். இதுக்கு என்ன ஜூஸ் இருக்குன்னே தெரியல. அப்புறம் அவங்க போய் கேட்டு வருது, ஓடியாருது. அதுக்கு முடியவே இல்லை. பாவமாக களைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கு. சரி பார்ப்போம் நாளைக்கு என்னன்னு. வணக்கம்.